ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم ربي يسر ولا تؤسر ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وهو رب العرش العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا حبيبنا شفيعنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله العلي العظيم وقال رسولنا حبيبنا شفيعنا وقائدنا وأسوتنا سيدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع الرحم صدق رسوله الكريم அளவில்லா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட ரப்புவை போற்றி புகழ்ந்து துதிபாடியவனாக அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன், யாவருக்கும் கிருபை செய்யக்கூடிய பேராற்றலும் பெரும் நற்குணமும் கொண்டவன். அவனை போற்றி புகழ்ந்தவனாக அவன் தூதர் எங்கள் உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான, உயிரை விடவும் உன்னதமான எங்கள் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் பாக்கியமும் பரிசுத்தமும் நிறைந்த அவர்களின் அருமையான குடும்பத்தினர்கள், அருமை நிறைந்த அஸ்ஹாபுகள், ஔதாதுகள் இறுதி நாள் வரை இந்த உலகத்தை அலங்கரிக்கின்ற, அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற, அலங்கரிக்கப் போகின்ற அத்தனை நன்மக்கள், சாலிஹீன்கள், மஷாயிஹ்மார்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கிருபையும் கருணையும் ராஹத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்று நிறைவாக விஷாலமாக நிலவட்டுமாக என்ற துஆ பிரார்த்தனையோடு ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு பள்ளிவாயிலுக்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா நிலைமைகளிலும் நேரங்களிலும் படைத்தவனை மறந்து விடாதீர்கள். படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் செவிசாய்த்து கொண்டிருக்கின்றான். கருங்கடலிலே கரும் பாறையில் ஊர்ந்து செல்லக்கூடிய கருத்தெரும்பையும் அறியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. எனவே தக்வாவோடு, இறை அச்சத்தோடு, இறை உணர்வோடு, இறை பக்தியோடு வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதனை முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும், அடுத்ததாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வசியத்து செய்தவனாக வாழும் காலமெல்லாம் எம் தவறுகள், பாவங்கள், குற்றம் குறைகள் அத்தனையும் ரப்புல் ஆலமீன் மன்னித்து மறைத்து அருள் புரிவானாக. நாம் செய்கின்ற எல்லா இபாதாக்களையும் வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்தருள்வானாக. எங்களுடைய எல்லா விதமான நிலைமைகளையும் ஷீராக்குவானாக. வானம் பூமிகளின் அஸாபுகள் வேதனைகளை விட்டும் அர்ஹமுர் ராஹிமீன் எம்மையும் எம்மை சார்ந்த மக்களையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக மருத்துவமனை செலவீனங்களை விட்டும், படுத்த படுக்கையில் ஆக்கப்படுவதை விட்டும், கை கால்கள் பலமிழந்து துண்டிக்கப்படுவதை விட்டும், திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகளை விட்டும், பயங்கரமான கிட்னி கேன்சர் போன்ற வியாதிகளை விட்டும் ரப்புல் ஆலமீன் எம்மையும் எம் பெற்றோரையும் எம் குடும்ப உறவுகளையும் எம் மனைவி மக்களையும் எம் துஆவுக்காக வேண்டிக் கொண்ட அத்தனை சொந்தங்களையும் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. பிஹக்கி சையதினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாக்கியமான பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, பெரிதொரு ஹுத்பா பிரசங்கத்தின் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதைத்து அல்ஹம்துலில்லாஹ் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருள்களிலே விலை மதிப்பில்லாத அருள் என்னவென்றால் அதுக்கு விலையே கிடையாது. அதை எந்த ஒரு விலை கொண்டும் நிர்ணயம் செய்ய முடியாத அவ்வளவு சிறப்பு பொருந்திய அருள் என்னவென்று சொன்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல்களை, எவ்வளவு செல்வங்களை, எவ்வளவு சிறப்புகளை கொடுத்தாலும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறைகள், அவனை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் என்பது இருக்குதே, அது ரொம்ப பெரிய விலை மதிப்பில்லாத மிகப்பெரிய சொத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையில ஒருத்தன் வாழ்ந்தாலும், என்னதான் பெரிய ஹை லெவலுக்கு டிகிரியை முடிச்சு பெரிய ப்ரொஃபஸருடைய அளவுக்கு எவ்வளவு பெரிய படிப்புகளை அவன் படித்திருந்தாலும், இல்ல எவ்வளவு பெரிய ஆற்றல்களோட, பெரிய செல்வ செழிப்போடு, சீமானாக நல்ல ஜொப்புகளோட, நல்ல வேலைகளோடு அவன் வாழ்ந்தாலும் கூட அவன் கஷ்டம்னு நிக்கிற நேரத்தில் அவன் தோளை தொடுறதுக்கும் அவன் கஷ்டத்தில் பங்கு கொள்றதுக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு, நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறுவதற்கும் அரவணைப்பதற்கும் அவனை சந்தோஷப்படுத்துவதற்கும் அவனை சுத்தி உறவுகள் இல்லைன்னு வைங்களே, அவன் அனாத. சொல்லுவாங்க, தாயும் தகப்பனும் இல்லைன்னதான் அனாதன்னு, அதுவும் அனாதைதான். உறவுகள் இல்லாம ஒருத்தன் தனிக்கட்டையாக உலகத்தில் வாழ்றான்னா அவனும் அனாதைதான். ஏன்னா அவனுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டிவும் இல்லை அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவனுடைய சுகதுக்கங்கள்ல பங்கு கொள்றதுக்கு. அப்படி உறவுகள் இல்லாமல் உலகத்தில் ஒருத்தன் வாழ்வது என்பது இருக்குது, அது ரொம்ப பெரிய கஷ்டம் என்கிறதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் படிச்சுட்டாரு, இல்ல ஏதாவது ஒரு ஜொப்பு செஞ்சு, அல்லது கொஞ்சம் ஏதாவது காசு பணத்தை கண்டுட்டாரு, இல்ல கொஞ்சம் பெரிய லெவல்ல படிச்சுட்டாருன்னா அவருக்கு ஒரு 2-3 கொம்பு முளைச்சிடும். அல்லாஹு அக்பர். தூக்கி வளர்த்த மாமா சாட்சி எல்லாம் மறந்துடுவாரு. நானா தம்பிமாரி யாரும் விளங்காது. குடும்பம்னா அவரு காசி பணம் பொருளாதாரம், அவருக்கு தேவை அவருடைய லெவலு தான். அவர் நினைக்கிறது ஏதோ என்னால முடிஞ்சது, நான் செஞ்சது, நான் சம்பாதிச்சது, ஏன் புத்தியால செஞ்சது, ஏன் அருளால செஞ்சது, எனக்கு கிடைச்ச அறிவால செஞ்சதுன்னு சொல்லி நான் என்ற அகந்தையோடு அந்த மனிதன் இருந்து உறவுகளை இன்னைக்கு பிரிச்சு வாழக்கூடிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீதேவிகளே, குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்க, வளர்ந்து வார எங்களை ஜெனரேஷன் கேளுங்க, சாச்சாவை தெரியுமா, மாமிய தெரியுமா, மச்சிய தெரியுமா, மச்சான தெரியுமா, உன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறா, உன் வாப்பாவோட எத்தனை பேர் பிறந்த, உன் வாப்பாவோட எத்தனை பேர் வளர்ந்த, உன் உம்மாவுக்கு எத்தனை சொந்தம், உன் வாப்பாவுக்கு எத்தனை சொந்தம். வளர்ந்து வார பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க ஸ்ரீதேவிகளே, தெரியாது. உறவுகளை தெரியாது. உம்மா வாப்பாவுடைய அனுசரணையிலே வளர்க்கின்ற அந்த உறவுகள் தெரியாது. இந்த உலகத்தில் ஒரு புள்ள வளருதுன்னா அந்த புள்ள உம்மா வாப்பா இருந்தும் அனாதைதாங்க. இன்னைக்கு நிறைய பேர்களை இப்படி உறவுகளை வெறுத்து, உறவுகளை ஒதுக்கி, இன்னைக்கு இப்படியான சின்ன சின்ன விஷயங்களினால அவர் நல்ல ஒரு நிலைமையில வாழ்க்கையில இருக்கிற நேரம் அவனுக்கு பின்னாலே அவனை தோள் கொடுத்து வளர்த்தவர்களையும் அவனை தூக்கி விட்டவர்களையும் இன்று மறந்து அவர்களின் பெயர்களையும் கூட ஞாபகப்படுத்தாத அளவுக்கு துர்பாகியமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலங்கள்ல எல்லாம் பெயர்கள் வித்தியாசப்படலாம், என்ன செயற்பாடுகள் என்பது வித்தியாசப்படலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு சலவாத்தோடுனே அல்லது என்னமாவது ஒரு பேரை சொல்லி அந்த இடத்தில் உறவு முறைகள் பேணப்பட்டது. பெருமக்களே, மாமா வருவாரு, சாச்சா வருவாரு, கல்யாண ஊடுனாலும் அந்த காலத்தில் அப்படித்தானுங்க. ஒரு திருமண ஊடாக இருந்தாலும் கூட ஒரு நாள் அந்த திருமண ஊடியங்கிறது அந்த காலத்துல ஹோல்கள் இல்லையே, அந்த காலத்துல திருமண மண்டபங்கள் இல்லையே. திருமணம் என்று வந்தால் எவ்வளவு சந்தோஷமாக கடத்தப்பட்டது அந்த குடும்பம்.
சாச்சா, மாமா, தம்பி, தங்கச்சின்னு சொல்லி ஏகப்பட்ட உறவுகளோடு சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்ட அந்த உறவுகள் இன்று திருமண மண்டபங்களோடு நிறுத்தப்பட்டு போச்சுங்க. போய் வந்து சாப்பாடு அடிச்சிட்டாருன்னா முடிஞ்சு. இதை பெருசா உங்களுக்கு விவரிக்கணுங்கிற தேவையில்லை. எத்தனையோ பேர் நீங்களே ஊடுகளில் பேசிக்கொள்ளலாம். அப்ப சீதேவிகளே, இன்னைக்கு உறவுகள், இந்த குடும்ப உறவுகள், சுற்றி உள்ள உறவுகள், இன்னைக்கு இந்த உறவுகளினுடைய வழிமுறைகள், இந்த உறவுகள் சுமந்திருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் இன்று மறந்து போன ஒரு சமுதாய சூழ்நிலையிலே, பின்னணியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீதேவிகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரிலிருந்து உறவுக்கு பெயர் வைத்தான். பெருமக்களே, அது எப்படின்னு பாக்குறீங்களா? அல்லாஹ் தஆலாவுக்கு சிறப்பான பெயர் தான் ரஹ்மான் என்பது. ரஹ்மான் என்கின்ற அந்த பெயரில் இருந்துதான் அல்லாஹ் தஆலா ரஹம் என்ற உறவுகளுக்கு பெயரை வைத்தான். ரஹம் என்றால் ரெண்டு மீனிங்கு சொல்லுவாங்க. ஒன்று, தாயுடைய கற்பப்பைக்கு பேரும் ரஹம் தான், உறவு முறைகளுக்கு பேரும் ரஹம் தான். அதனாலதான் அந்த உறவு முறைகளை அல்லாஹ் தஆலா மிக சிறப்பான முறையில் விரும்பினான் என்று நாம நிறைய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவாங்க, உறவுகளை அல்லாஹ் படைத்தான், அந்த உறவுகள் அர்ஷிலே தொங்கிக் கொண்டிருந்தது. அது அல்லாஹ்வை பார்த்து சொன்னது, இறைவா, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யா அல்லாஹ், என்ன சேர்ந்து யாரெல்லாம் நடக்கிறானோ அவனோட நீயும் சேர்ந்துக்க, யாரெல்லாம் என்ன துண்டிச்சு வாழ்றானோ அவனையும் நீ துண்டித்து விடு. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? இன்னைக்கு தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், உம்ரா செய்யறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம் தான், எல்லா அமலும் செய்யறாரு. பெரிய இபாதத்தாளி. வா, உலகத்துல பார்த்தா, மஹல்லாவுல பார்த்தா, ஊர்ல பார்த்தா பெரிய இபாதத்தாளி. ஆனா குடும்ப உறவுகளுக்கு பின்னால பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக சாச்சாவோட, மாமாவோட, தம்பியோட, மச்சானோட, நானாவோட வருஷ கணக்காக பேசாத உறவுகள். சீதவிகளே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு முஸ்லிமான சகோதரனோடு 3 நாட்களுக்கு மேல் நீ பேசவில்லை என்றால் உன் இபாதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், 3 நாளைக்கு பேசலண்டாலே உன் இபாதத்தெல்லாம் எக்ஸெப்ட் ஆகலன்னா 3 வருஷமா பேசாம இருக்கிறான். எத்தனை வருஷம்? 3000 வருஷம் வேணும்னாலும் பேச மாட்டான். சில பேரு இப்படி அந்த எக்ஸ்ட்ரீமா போய் சொல்லுவான், மௌத்துக்கும் இந்த முகத்துல முழிக்க கூடாது. ஏன்னா ஜனாசா படுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வசியத்து செய்யறாராம். பெரிய என்னமோ அவரு நினைச்சிருக்கிறாரு, இது நான் செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம்னு. பெருமக்களே, எவ்வளவு மோசமான விடயம் தெரியுமா? ஜனாசாவில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய கர்கர் தொண்ட குளிக்கு ரூஹு வந்துட்டு மௌத்தா ஹயாத்தா, மௌத்து தான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் பாக்கி. கூப்பிட்டு சொல்றாரு, தம்பிய ஜனாசாக்கும் முழிச்சிடவானாம் என்று சொல்லிடு, நானாவ இந்த முகத்தை கூட பார்த்துட வானாம் என்று சொல்லிடு. அதே நிலைமையில மௌத்தா போன எத்தனையோ ஜனாசாக்களை கண்டுவிட்டோம். ஸ்ரீதேவிகளே, எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? எவ்வளவு ஆபத்து தெரியுமா? இது நம்ம என்ன இபாதத்து செஞ்சு, என்ன வணக்கம் செஞ்சு, என்ன தொழுது, என்ன நோம்பு முடிச்சு, என்ன ஹஜ்ஜி செஞ்சு, என்ன உம்ரா செஞ்சு வேலை இல்லையே. என் உறவை நான் துண்டிச்சிட்டு வாழ்றேன்னா, என் உறவு இல்லாமக்கிட்டு நான் உலகத்தில் வாழ்றேன்னா, நான் செய்யற இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அதனாலதானே சொல்லுவாங்க, ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறதுக்கு முன்னால உறவு முறைகள் துண்டிக்கப்பட்டிருந்தா உறவுகளுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. போயிட்டு வாரேன் மாமி, போயிட்டு வாரேன் சாச்சா, ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா, ஏதாவது தவறு செஞ்சிருந்தா, உங்க மனசு நோகிறபடி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பு கேட்டு அந்த பயணத்துக்கு போ, அப்பதான் உன் இபாதத்து எக்ஸெப்ட் ஆகும், உன் இபாதத்து கபூலியத் ஆகும். ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்,
உறவு உறவுன்னு பெருசா நிறைய சொல்றீங்க நாயகமே. உறவுகளுடைய பரக்கத்து இப்படி, உறவுகளோட சேர்ந்து வாழக்கூடிய பரக்கத்து இப்படின்னு அதிகமாக இந்த உறவை பற்றி சொல்லுகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ். என்ன நான் சேர்ந்து போறேன் நாயகமே, என்ன வெற்றாங்க யா ரசூலல்லாஹ். நிறைய பேருக்குள்ள கேள்விதானே. நான் சேர்ந்து போறேன் யா ரசூலல்லாஹ், மாமி வேணும், மச்சான் வேணும், சாச்சா வேணும், பெரியப்பா வேணும், தம்பி வேணும், நானா வேணும்னு நான் போறேன் யா ரசூலல்லாஹ், நான் போறேன். ஆனா அவங்க எல்லாரும் என்ன வெட்டுறாங்க, நீ வானா வானான்னு ஒதுக்குறாங்க, நான் என்ன செய்ய? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? சில் மன் கதஅக, என்ன வெட்டு வெட்டினாலும் ஒட்டிக்கிட்டே போ. சொல்லலையேங்க, சேச்சே உன்ட கடமை முடிஞ்சு நீ ஒதுங்கிடுன்னு சொல்லலையே. உன் கடமை முடிஞ்சு நீ போறத போல அவங்க ஏற்றுக்கல, நீ ஒத்துருன்னு சொல்லலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, வெட்டினாலும் போ, போய்கிட்டே இரு, நாளை கியாமத்தில் நீ பிடிபற்ற கூடாது. யா ரசூலல்லாஹ், எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு 70 முறை வெட்டினாலும் சரி. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாளைக்கு 70 முறை வெட்டினாலும் சேர்ந்து போ. இப்படி சொன்ன மார்க்கம் பெருமக்கள் எங்களுடைய மார்க்கம். உறவுகளுக்கு அவ்வளவு ஒரு அனுசரணையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ரொம்ப அற்புதமானவை, அல்லாஹ்வுடைய பார்வையிலே ரொம்ப விசேடமானவை. இந்த உறவுகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கின்றார்கள். ஹதீஸ்களிலே, சம்பவங்களிலே எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் உலகத்தில உறவுகளோடு சேர்ந்து வாழ்வானாக இருந்தா இமாம்கள் சுமார் 20 வகையான பெனிஃபிட்டுகளை சொல்லுவாங்க. எத்தனை வகை? 20 வகையான பாக்கியங்களை இமாம்கள் சொல்லுவார்கள். யாரெல்லாம் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு 20 வகையான கிருபைகள் கிடைக்கும். 20ஐயும் சொல்றதுக்கு இந்த மிம்பர் மேடையும் இடம் கொடுக்காது, நேரமும் எனக்கு இடம் தடாது. முடியுமான வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். பெருமக்களே, உறவு முறையோடு சிறப்பாக சேர்ந்து அனுசரணையோடு அவன் வாழ்றானாக இருந்த, அதனாலதான் எங்களுடைய ஆபாக்கள் சொன்னார்கள், நாயகம் சொன்னாங்களா இல்லையா, உன்னுடைய கறி, உன்னுடைய சட்டி ஆணம் கொதிக்கும் பொழுது அந்த ஆணத்தோட கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் கூட வச்சு பக்கத்துல இருக்கிற உறவுக்கு ஒரு கோப்ப ஆணத்தை கொடுத்து, ஒரு கோப்ப கறியை கொடுத்து உறவை பலப்படுத்திக்க, உறவை பலப்படுத்திக்க. இன்னைக்கு ஊரை பார்க்கின்றான், உறவை மறந்து விட்டான். ஊருக்கு சேவை செய்கின்றான், தம் பக்கத்தில் இருக்கிற சாட்சாவை மறந்துட்டான். ஊருக்காக வேண்டி உழைக்கின்றான், ஊரு போறாரு. ஹாஜியாரு தான் பெரிய செல்வம் இருக்குது, ஜகாத்து கடமை, அவரு பெரிய மல்டி லெவல் பிசினஸ் தான். என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் கொண்டு வைத்து வெளியே கொடுக்கிற. குடும்பத்தை பாரு வாப்பா, குடும்பத்தை பாரு. சொல்லலையே, பார்க்க வானாமணி எங்காவது வருதா? சாச்சா மாமா குடும்பங்கள் உறவுகள் எல்லாம் கஷ்டத்துல இருக்குது, தேவையில இருக்குது. யாரு ஊரு பேருன்னு தெரியாத ஒருத்தருக்கு கொண்டு போய் நீ அதை கொடுக்கிறியே. குடும்பத்தை பாரு, உறவை பாரு, உறவை மறி. அதன் வழியாக அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை செய்வான், அதன் வழியாக அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்தை செய்வான். இன்னைக்கு எத்தனை உறவு முறைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? சிலவைகளே, உங்க காசு பணம் ஒன்றும் அவங்களுக்கு பெருசு கிடையாதுங்க. சில உறவு முறைகள் நினைக்கிறாங்க, என் புள்ள என்ன பார்க்க மாட்டானா, என் மருமக என்ன பார்க்க மாட்டாரா, கொஞ்சம் பேசிட்டு போவாரா, கொஞ்சம் பேச மாட்டாரா, ஒரு சலாம் சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்க, பேசுங்க. நாயகன் சொன்னாங்க இல்லையா, தபஸ்ஸம் ஃபீ வஜி அகீக சதக்கா, உன் முகத்துல மலர்ற ஒரு ஸ்மைல், புன்முறுவல் சதக்கான்னு சொன்னாங்க நாயகம். விதியால போற ஒருத்தரை பார்த்து சிரிச்சாலே சதக்காண்டு வருகுதுண்டா. குடும்பத்தவங்களை பார்த்து சிரிச்சு கதைச்சி பேசி அவங்க சந்தோஷங்கள், அவங்க துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை வயசு போனவங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா வயசு போயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு அவங்க அதிகமாக பேசணும். பெருமக்களே, அவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க. இது சைக்காலஜிக்கலான விஷயம் தான்.
நீங்க நினைக்க கூடாது என்னடா வள 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 வளன்னு பேசுறது, அப்படி அல்ல. நீ இந்த நிலைமையில் வந்தாலும் நீயும் பேசுவாய். இன்னைக்கு நீங்க யங்ஸ்டரா இருப்பீங்க, நீங்க பேச மாட்டீங்க, ரெஸ்பெக்டபிளா நீங்க வாழ்றீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீயும் வயது முதிர்ந்தவனாக மாறினால் உனக்கும் பேசணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3000க்கு மேற்பட்ட வேர்ட்ஸ்களை பேசணும்னு வருகிறது. பேசணும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்ட போய் இருந்து சலாம் சொல்லி அவங்க தோலை அணைச்சி பேசி பாருங்க, எத்தனை கவலைகளை சொல்றாங்க தெரியுமா, எத்தனை கண்ணீர்களை பேசுறாங்க தெரியுமா. சுபஹானல்லாஹ். எல்லாத்தையும் இந்த குறுகிய நேரத்துக்கு எனக்கு ஷேர் பண்ண முடியாது பெருமக்களே. அதனாலே தான் உறவுகளை நேசிப்பது, அவர்களோடு இணக்கமாக இருப்பது, அவர்களோடு பாசமாக நடந்து கொள்வது. உங்க பணம், உங்க பொருளாதாரம் இரண்டாவது. நீ கொடுத்தீன்னா அவன் சந்தோஷப்படுவா. முந்தான ஏந்தி உன் மாமி, உன் சாட்சி, உன் உம்மா, உன் பெரியம்மா துஆ செய்வா. அந்த காலங்கள்ல எல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால, ஒரு நலவுகள் செய்யறதுக்கு முன்னால போய் குடும்பத்தை சந்திச்சுட்டு வான்னு உம்மா வாப்பா அனுப்பி வைப்பாங்க. போய் சலாம் சொல்லிட்டு வா, போய் அவங்கள்ட்ட துஆ எடுத்துட்டு வா. எங்க இன்று அந்த கலாச்சாரம் எங்க போயிச்சு? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுமா, வாப்பாவும் அனுப்புறதில்ல, உம்மாவும் அனுப்புறதில்ல. ஏன்னா அவனும் போறல்ல, அவவும் போறல்ல. அப்படியே அந்த பிள்ளைங்களும் மாறி போச்சு, அப்படியே மாறி போச்சு. பெருமக்களே, முதலாவது எந்த மனிதர் உறவுகளை சேர்ந்து நடப்பாரோ, முதலாவது பெருமக்கள் சொல்வார்கள் அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இதோட பெரிய பாக்கியம் உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய ஆலிமாக, எவ்வளவு பெரிய ஆபிதாக, எத்தனை பெரிய விலை வாழ்க்கையில் எவ்வளவு வாழ்ந்தாலும் கூட ஆசை வைக்கிறது என்ன தெரியுமா? மௌத்தாகிறதுக்கு முன்னால, கண்ணை மூடுறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட மௌத்தா போயிடணும். அவன் பொருத்தம் கிடைச்சிட்டுன்னு அல்ஹம்துலில்லாஹ் போதும். பொருத்தம் கிடைக்கலையா, உலகத்துல எத்தனை ஆண்டு வாழ்ந்தாலும் வேலை கிடையாது பெருமக்களே. தூக்கி வீசிட்டானா வைங்க, தூக்கி வீசிட்டான்னு வைங்க, உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைகள் அத்தனையும் அநியாயமாக மாறிப்போம். பெருமக்கள் சொல்லுவார்கள், உறவுகளை சீரமைத்து உறவுகளோடு இரக்கமாக வாழ்ந்தால் முதலாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறது அவனுடைய கபூலியத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியையும் ரெண்டு பேரையும் வச்சு இட்டு கட்டப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கின்ற முனாஃபிகீன்கள் தலைவனினால ஆயிஷா அம்மாவையும் இந்த சஹாபியை வச்சு இட்டு கட்டி ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வர நேரம் இட்டு கட்டி பேசப்பட்டுட்டு இது பெரிய பூதாகரமாக வெடிச்சிட்டு செலவாசத்துக்கு சரியான கவலை, மனசுல சரி கவலை. இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தோடு ஒருத்தர் தொடர்படுவார். யாருன்னா சஃப்வான் என்று சொல்ல, மிஃப்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரும் தொடர்படுவார். இந்த மிஃப்தாஹ் என்கிறவர் யாருன்னா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சாச்சாவுடைய மகனாரு. ஆயிஷா உம்மா சித்திகுல் அக்பருடைய புள்ள, தந்த புள்ளையையும் ஒரு சஹாபியையும் இணைத்து மோசமான முறையில் இட்டு கட்டப்படுகிறது. அந்த இட்டு கட்டுதலுக்கு துணை போறார் யாருன்னா இந்த மிஃப்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த மிஃப்தாஹ் யாருன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த குடும்பத்தை அவங்க தான் பார்த்தாங்க. யாரு? மிஃப்தாஹுடைய குடும்பத்தை இவங்க தான் கவனிக்கிறது. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான உணவு, மற்றமுள்ள எல்லா விஷயங்களையும் அவங்க தான் கவனிச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, மகளுக்கு இட்டு கட்டப்பட்டுட்டேன், மகளை தப்பா பேசிட்டாங்களே, தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி அல்லவா, உம்மஹாத்துல் மூமினீன் அல்லவா, மூமினீங்களுடைய தாய இட்டு கட்டி பேசுறது மிஃப்தாஹும் ஒருத்தரே என்ற கவலையில அவங்க அந்த மாசத்துடைய அந்த உணவை, அந்த கொடுக்கிற சதக்காவை அப்படியே ஸ்டாப் பண்றாங்க, ட்ராப் பண்ணி வச்சிடறாங்க. அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்துக்காக குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். ஆயிஷா உம்மாவுக்காக சூரத்து நூரிலே ஆயிஷா உம்மா பரிசுத்தமானவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், யா ரசூலல்லாஹ் உங்கள் மனைவிமார்கள் எல்லோரும் சிறந்தவர்கள் என்கின்ற நற்சான்றிதழோடு ஒலா யஅதலி உல் ஃபضل மின்கும்,
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஏன் நிப்பாட்டுறீங்க? நிப்பாட்டாதீங்க. அவரு தெரியாம பேசிட்டாரு. நீங்க கொடுத்து வந்த இந்த உதவியை, நீங்க செஞ்சு வந்த இந்த உறவு முறைகளின் பேணுதலை நீங்க நிப்பாட்டாதீங்க, நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க, அதுல உங்களுக்கு நிறைய பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் இறக்கினா. பெருமக்களே, நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்து இருந்தா அல்லாஹு அக்பர், சாப்பாடையா நிப்பாட்டுவாரு? அடுத்த கணம் வெட்டு குத்து, அல்லாஹு அக்பர், எப்படி எல்லாம் போயிருக்கும். இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பிள்ளை சண்டையில் ஆரம்பிச்ச குடும்ப உறவின் பிரிவு காணி சண்டையில் வந்து நின்று சின்ன சின்ன சில்லறைக்காக எத்தனையோ வீடுகளிலே 1000 ரூபாய் காசு இவன் கொடுக்கலைங்கிறதுக்காக வருஷக்கணக்காக முகத்தை பார்க்காத மக்களும் இருக்கிறாங்க. கேட்டு போனாராம், கொடுக்கலையா, அதனால பேச மாட்டாராம். நீ கொடுத்தால் கிடைப்பதற்கும் கிடைத்தால் கொடுப்பதற்கும் உறவு ஒன்றும் கடையில் விற்பனை செய்கின்ற பொருள் அல்ல. நீ கொடுத்துதான் கிடைக்கணும் என்கிறது அல்ல. இது அல்லாஹ் வலியுறுத்தி சொன்ன ஒரு விடயம். என்ன இபாதத்தாலியா நீ எவ்வளவு வணங்கினாலும் உறவை விட்டுட்டு வணங்கினேனா அமல் ஒண்ணு ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க என்ன அழுதாலும் சரி, நீங்க லைலத்துல் கத்ர்ல இல்ல, பராத்துடைய இரவுல இல்ல, என்ன பெரிய இரவுல போய் ஹஜருல் அஸ்வத்தை பிடிச்சி கிஸ்வாவை பிடிச்சி ஹஜருல் அஸ்வத்துள்ளுக்கு முகத்தை வச்சு கொண்டு நெத்தி அதுல தேய்ச்சி அழுதாலும் உங்க துஆ ஏற்றுக்கொள்ளப்படாத உறவை நீங்க துண்டிச்சு வாழ்ந்தால் பெருமக்களே அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமக்கள் சொல்லுவார்கள், உறவுகளை சேர்ந்து நடப்பது, உறவுகளை கண்ணியமாக பார்ப்பது அவ்வளவு கிருபையானது. சில ரிவாயத்துகள்ல இமாம்கள் இப்படியும் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? உறவை சந்தோஷமா ஒரு மனிதர் பேச்சு, சாச்சா நல்லா இருக்கிறீங்களா, மாமா நல்லா இருக்கிறீங்களா, உறவை பார்த்து பேசிட்டு வராராக இருந்தால் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறாளா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். உறவுகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இமாம்கள் என்று வரலாறுகளை பார்க்கின்ற பெருமக்களே. முதலாவது. இரண்டாவது, சபபுன் லில் பரக்கத்தி ஃபிர் ரிஸ்கி வல் உம்ர். இந்த ரெண்டும் தான் எனக்கு சொல்ல கிடைக்கும். அருமையான சீதவிகளே, இரண்டாவது, உறவுகளை ஒரு மனிதன் சீரமைத்து சீராக வாழ்ந்தானாக இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் உலகத்தில் என்ன தெரியுமா? ரிஸ்க் அவனுக்கு விசீரணமாகும், அவன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், அவன் வயது எல்லையும் சந்தோஷமாக மாறும். அல்லாஹ் ரிஸ்கில விசீரணத்தை கொடுப்பான், அவனுடைய வயதில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான், வயதையும் கூடும், பரக்கத்தும் கூட்டப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? யாருக்கு ரிஸ்கில விஸ்தீரணம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரோ, யாருடைய வயது அதிகரிக்கப்படணும்னு ஆசைப்படுறாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, உறவை சேர்ந்துக்கோ அப்பா, உனக்கு எல்லாம் கிடைக்கும், உறவை சேர்ந்துக்கோ எல்லாம் கிடைக்கும். பெருசா ஒண்ணு யோசிக்க தேவையில்லை பெருமக்களே, ரிஸ்க் அல்லாஹ் தருவான். உறவோட இருங்க, சொந்தங்களோட இருங்க, பந்தங்களோட இருங்க. அல்லாஹ் அந்த ரிஸ்கில் உங்களுடைய வாழ்வில் பரக்கத்தை தந்து கொண்டே இருப்பான். ஒரு சஹாபி வந்தாங்க, ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், கொஞ்சம் பேசணும் யார சொல்லலாம். என்ன பேச போறீங்க நாயகம்? இது நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்லுகின்ற நேரம் போயிடுச்சு, கொஞ்சம் பேசணும் யார சொல்லலாம். என்ன பேச போறீங்க நாயகமே? என் வீடு சின்ன வீடுதான், என் வீட்டுல என் பொஞ்சாதி பிள்ளைங்களோட சேர்த்து என் பொஞ்சாதி உடைய குடும்பத்தவங்களும் இருக்கிறாங்க யார சொல்லலாம். என்னுடைய சில உறவுகள் சின்ன வீடு, என் பொஞ்சாதி பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிறதே எனக்கு பெரும் பாடு யார சொல்லலாம். இதுக்குள்ள அவங்க வேற, என்ன செய்யறது? அப்ப ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, உன் பிசினஸ் எப்படி இருக்குது, உன் பிசினஸ் எப்படி இருக்குது, வியாபாரம் எப்படி இருக்குது? அந்த சஹாபி சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அடைமழை பெய்தாலும் பயங்கரமான காற்று அடித்தாலும் ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் என் பிசினஸ் சரியா நடக்கும். யாருக்கு பிசினஸ் நடக்கலையோ எனக்கு சரியா நடக்கும் என்ற பொழுதுதான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தான அந்த வார்த்தைகள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க என்ன தெரியுமா? உனக்கு ரிஸ்க் கிடைக்கிறதே இவங்களால தான், போய் இன்னும் சேர்ந்துக்க, இன்னும் கொடு. ஒரு ரிஸ்க் துறக்கப்பட்டது யாரால தெரியுமா? உன் மனைவியோட கூட இருக்கிற அந்த உறவுகளால தான், உன் வீட்டில் இருக்கிற அந்த உறவுகளால தான். அந்த உறவுகளை நீ சேர்ந்து வாழ், ரிஸ்கில் அல்லாஹ் உனக்கு பரக்கத்தையும் ரஹமத்தையும் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம் ஸ்ரீதேவிகளே. எனவே குடும்ப உறவுகள் சொல்லுவாங்க, குடும்ப உறவுகள் என்பது அது லேசானது அல்ல. உறவுகளை மதித்தவன் ஒரு நாளும் அந்த உறவுகளின் வழியாக ரிஸ்கில் அவன் குறைவை ஏற்பட்டதே கிடையாது. நீங்க வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க, துஆவை எடுத்துக்குங்க. உலகத்துல வாழ்ற நேரம் துஆவை எடுத்துக்குங்க. என்ன பெரிய அமலை நாம செய்யறோம், நாம செய்யற அமலு நமக்கே எக்ஸப்டா இல்லையான்னு தெரியலையே. ஒரு மூமினுடைய ஈமான பத்தி நாயகம் சொல்லுவாங்க, பைனல் ஹௌஃபி வர் ரஜா, பயத்துக்கும் ஆதரவுக்கும் இடையில தான் ஒரு மூமினே வாழணும்னு சொன்னாங்க. நான் செய்யற அமலை ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்கிற பயம் இல்லை, நான் செய்யற அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற ரஜா. இந்த ரெண்டுக்கும் இடையிலே தான் அவருடைய ஈமான் இருக்கணும்னா நமக்காக அடுத்தவங்க துஆ செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படாதா? நம்ம உம்மாட உம்மா, நம்ம உம்மாட தங்கச்சி, நம்ம உம்மாட சாட்சின்னு சொல்லி உறவுகளோடு அவங்க சந்தோஷமாக துஆ செய்ய தேவையில்லை. ஸ்ரீதேவிகளை பார்த்துட்டு வந்தா தலைய தடாவி, வாப்பா நல்லா இருப்பேடா, நீ நல்லா இருப்பேன் என்று சொல்லிட்டாலே போதும். பீதவிகளே, நல்லா இருப்பேன் சொல்லிட்டாலே போதும், உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இதுக்கு மாற்றமாக உறவுகளுடைய கண்களில் கண்ணீரை வர வைத்து சில்லறை பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக, தேவையற்ற விஷயங்களுக்காக, அழிஞ்சு போற துனியாவுக்காக, யாரோ கொண்டு போற செல்வத்துக்காக ஓடி ஓடி நீ உழைச்சு என்ன செய்ய? கொண்டு போக போறீங்களா? கொண்டு போவா போறீங்க? யாரோ ஒருத்தன் அனுபவிச்சுட்டு போறான். இருக்கிற காலத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே, மதிச்சு வாழ்ந்துட்டு போவோமே பெருமக்களே. எனவே உறவுகளை மதியுங்கள். அதிலும் குறிப்பாக ஷாபானுடைய காலம் இது, இனி வருகின்ற ரமலானுடைய காலம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஷாபானிலும் ரமலானிலும் அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்துகள், ரஜபிலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் அதிகம். இந்த காலங்கள்ல அல்லாஹ் எங்களை கபூல் செய்யணும்னு சொன்னா நாம உறவுகளோடு சீரமைத்து வாழ வேண்டும். உறவுகளை துண்டித்து நீ ரமலானை எதிர்பார்க்காதே, உறவுகளை துண்டித்து பராத்து இரவை நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஷாபானுடைய நிஸ்ஃபு ஷாபான் 15வது நாள் புனிதமான பராத்தினுடைய இரவு அது. அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்க் இறங்குகின்ற இரவு அது. அவனுடைய ரஹமத்தினுடைய பார்வை உலகத்தில் பார்க்கப்படுகின்ற இரவு அது. மக்ஃபிரத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற இரவு அது. ஷாபானுடைய நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவு. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஹதீசுகள் இந்த ஷாபானுடைய இரவை குறித்து வருகிறது. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுக்க மாட்டான். மக்ஃபிரத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது, ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்படாது. 4 கூட்டத்தார்களும் யாரு? அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். முதலாவது முஷ்ரிக்குன் யாருன்னு சொன்னா இணை வைத்தவர். யாரு இணை வச்சு உலகத்தில் நடக்கிறாரோ, இணை வைத்தலில் இருந்து அவர் வெளியாகினால் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்குடைய கதவுகளை விஷாலப்படுத்தி கொடுப்பான், ரஹமத்துடைய கதவுகளை விஷாலப்படுத்தி கொடுப்பான். இரண்டாவது முஷாஹினுல் அஹீஹி, குடும்ப உறவோட பிணக்கத்தோட, பிரச்சனையோட, சண்டை சச்சரவுகளோட, வெட்டு குத்தோட வாழ்றியே, நீ ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்க்காதே. மூணாவது காத்திலு நஃப்ஸின், அநீதமாக ஒரு உயிரை கொலை செய்தவர், இவருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கும் நிறைய தூரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது முஸ்பிலுன், தற்பெருமையோடு, ப்ரௌடோடு, பெருமையோடு உலகத்தில் நான் வாழ்ந்தவன், பெருமை பிடிச்சு நடக்கிறவன், இவனுக்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கும் இடையில் தூரம். ஐந்தாவது ஆக்குல்லி வாலிதைஹி, பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோகடிக்க கூடியவர், உம்மா வாப்பாவை கண்கலங்க வச்சுட்டு இபாதத்துக்கு வழியை தேடுறவர், இவருக்கும் அந்த ரஹமத்துக்கும் இடையில் தொடர்பு குறைவு. ஆறாவது முதுமினுல் ஹம்ர், மதுபானத்தின் பிரியர், ட்ரக்ஸுக்கு அடிமையாகி
மதுபானத்துக்கு அடிமையாகி வாழ்நாள் முழுக்க தொலைச்சிக்கிட்டு ரிசுக்கையும் விஸ்தீரணத்தையும் தேடினால் அல்லாஹ் அதில் ஒரு நாளும் பரக்கத்தை செய்ய மாட்டான். எனவே ஸ்ரீதேவிகளே, இந்த ஹுத்பாவினுடைய சாரம்சம் சுருக்கம் என்னவென்றால், உறவை துண்டித்து இறைவனை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். அல்லாஹ்வினுடைய உதவி நீங்கள் சேருகின்ற உறவிலே இருக்கின்றது, குடும்ப உறவுல இருக்குது. உறவு ரெண்டு வகை, ஒன்னு வௌத்துல வந்த உறவு, இன்னொன்னு சேர்ந்து வந்த உறவு. ரெண்டையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வயிற்றில் வந்த உறவு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு. சேர்ந்த உறவு என்னுடைய மனைவியின் வழியாக வந்த உறவு. அதையும் மறந்து விடாதீர்கள். எல்லாம் உறவுதான். இதை நீங்க சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரிசுக்கும் பரக்கத்தும் கிருபைகளும் அல்லாஹ் நிறைவாக மாற்றி தந்தருள்வான். எனவே வல்ல ரஹ்மான் எங்கள் பாவங்கள், தவறுகள், குற்றம், குறைகள் அத்தனையையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவானாக. யா ரப்பல் ஆலமீனே, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல சிறிய பெரிய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு மிக்க வாழ்க்கையாக மாற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உறவுகளை மதித்து எங்களின் உறவுகளோடு இணக்கமாக, பாசமாக, கருணையாக வாழ்வதற்கு நீ எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக. ரப்பே, எந்த ஒரு உறவையோ எந்த ஒரு உயிரையோ நோகடித்து ரஹ்மானே உன்னிடத்தில் வராமல் இருப்பதற்கு நீ எங்களுக்கு பாதுகாப்பு செய்வாயாக. ரப்பே, எதையெல்லாம் கேட்க நினைத்தோமோ அத்தனையும் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் அலிய்யத்தி கலிமத்துஹு அல் வஃபிய்ய